2013 ஐபிஎல் ஆரம்பிக்குது. அந்த ஐபிஎல்ல முதல்ல ரிக்கி பாண்டிங் தான் கேப்டனா இருந்தாரு. பட் அவருடைய ஃபார்ம் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. 50 ரன் தான் 6 மேட்ச்க்கு அடிச்சிருந்தாரு. அந்த 6 மேட்ச்லயும் 3 மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் தோத்துருந்தாங்க. அதனால கேப்டன்ஷிப்பை மாத்துவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரோஹித் சர்மாக்கு கேப்டன்ஷிப் பதவியை கொடுக்குறாங்க பாதி சீசன்ல. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணியை தலைமை தாங்கிய ரோஹித் சர்மா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே சூப்பரா வழி நடத்தி இருந்தாரு. எல்லா மேட்ச்லயுமே ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு சில தோல்விகள் வந்தாலுமே அந்த தோல்வியிலிருந்து மீண்டும் எழுந்து மும்பை இந்தியன்ஸை ஃபைனலுக்கு கொண்டு வந்திருந்தாரு. அந்த ஃபைனல்ல யாருமே அசைச்சு கூட பார்க்க முடியாத சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை மண்ணை கவ வச்சிருப்பாரு ரோஹித் சர்மா. அந்த இடத்துல இருந்ததா மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ரைவல்ரி ஆனது ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா மட்டும் இருந்த ரோஹித் சர்மாவை ஓப்பனரா இறக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோனி முடிவு பண்றாரு. அப்படியாக 2013ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த ஒரு போட்டியில ரஹேனாக்கு பதிலாக அவர் ஓப்பனரா இறங்குறாரு. அந்த போட்டியில ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. அதன் பிறகு ஃபுல் டைம் இவரையே ஓப்பனரா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோனி முடிவு பண்றாரு. 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி வருது. அதுலயுமே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அதுல தான் ஷிகர் தவன் அண்ட் ரோஹித் சர்மாவுடைய காம்பினேஷன் செட் ஆகுது. ஷிகர் தவன், ரோஹித் சர்மா, விராட் கோலி அப்படிங்கிற காம்பினேஷனுமே செட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ட்ரியோ ஆடாத ஆட்டம் கிடையாதுங்க. குறிப்பா சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச மேட்ச், நான் சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச மேட்ச், ஹைலைட்ல பார்த்த மேட்ச்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த 2013 மேட்ச்ல தான். அந்த மேட்ச்ல 360 ரன்னை சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்திய அணி. உங்க எல்லாருக்குமே தெரியும் விராட் கோலி கடைசியில 52 பாலுக்கு 100 அடிச்சிருந்தாரு. ஷிகர் தவான் 95 ரன்களை அதிரடியா குவிச்சிருந்தாரு. மேல ரோஹித் சர்மாவோ 141 ரன்களை அதிரடியா அடிச்சிருந்தாரு. இதனால 6 ஓவர் மிச்சம் வச்சு அந்த மேட்சை ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க இந்திய அணி. இந்திய அணியுடைய புதிய தொடக்கமே அந்த ஒரு மேட்ச் தான் சொல்லணும். சரி, அந்த மேட்சோட நிறுத்தினாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த சீரீஸ்ல தான் மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக யாருமே எதிர்பார்க்காத ஒரு சாதனையை பண்ணியிருந்தாரு. அதுதான் டபுள் செஞ்சுரி. 209 ரன்களை தன்னுடைய முதல் இரட்டை சதமா பதிவு செஞ்சிருந்தாரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதே 2013ல. சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக் மாதிரியான லெஜண்ட்ஸ் மட்டும் பண்ண டபுள் செஞ்சுரி சாதனையை அன்னைக்கு இவர் பண்ணதுமே எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. எப்பறம் இந்த பையனால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 158 பாலுக்கு 209 ரன்கள் அடிச்சிருந்தாரு. கொக்கமக்க என்னடா அடி அடிக்கிறான் இவன், போட்டு பொல பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கா, யாரா இந்த பையன் அப்படி சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அந்த ஆஸ்திரேலியா டூர் ஆனது அவருக்கு டெஸ்ட் வாய்ப்பையும் வாங்கி கொடுத்துச்சு. அப்படியாக 2013ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக தன்னுடைய முதல் டெஸ்ட் போட்டியில அறிமுகமாகி இருந்தாருங்க ரோஹித் சர்மா. முதல் டெஸ்ட் போட்டியிலேயே செஞ்சுரியை விளாசி இருந்தாரு ரோஹித் சர்மாங்க. முதல் டெஸ்ட் போட்டியிலேயே செஞ்சுரி விளாசின ஒரு சில இந்திய வீரர்கள் லிஸ்ட்ல அவர் இடம் பிடிச்சிருந்தாரு. அந்த மேட்ச்ல 177 ரன்களை 301 பாலுக்கு அவர் அடிச்சிருந்தாரு. அந்த ஒரு சம்பவத்தால இந்திய அணியின் தவிர்க்க முடியாத சக்தியா ரோஹித் சர்மா மாறிட்டாருங்க.